ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி கோழி வீடியோ பார்க்க போகிறோம். கோழிகள் எல்லாம் முட்டையிடுறதுக்கு ஆரம்பிச்சது. ஸோ முட்டை நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒரு சில முட்டைகளை நம்ம வீட்டு தேவைகளுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி முட்டைகளை நான் அடை வச்சு உற்பத்தி பண்ணி கோழி குஞ்சுகளாக எடுத்தேன். நாட்டுக்கோழி மூலமாக, தாய் கோழி மூலமாக. அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பெருசாகி கோழியாகி திரும்ப அதுவும் முட்டையிடுறதுக்கு ஆரம்பிச்சது. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில முட்டைகளை நான் ஹேட்சிங்காக வெளியே சேல் பண்ணியிருந்தேன். ஒரு சில கோழிகளை சேல் பண்ணேன், ஒரு சில சேவல்களை நான் சேல் பண்ணேன். இதற்கிடையில் நான் ஒரு பேர் டர்க்கி சிக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ டர்க்கி சிக்ஸும் பெருசாகி திரும்ப அதுகள் முட்டையிடுறதுக்கு ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு சில முட்டைகளை நான் வெளியே ஹேட்சிங்காக சேல் பண்ணியிருந்தேன். அண்ட் திரும்ப நான் ஒரு சில முட்டைகளை நம்ம வீட்டு நாட்டுக்கோழி மூலமாக வச்சும் நான் ஹேட்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டர்க்கி பேர் வான்கோழி பேரும் பெருசானதுக்கப்புறம் அந்த பெரிய பேரையும் நான் சேல் பண்ணேன். இன்னொரு பக்கம் நாட்டுக்கோழிகளெல்லாம் குஞ்சுகள்லாம் பொறிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த குஞ்சுகள்லாம் பெருசாகி கோழியாகி முட்டையாக. ஸோ நம்மளோட இடத்துல பார்த்திங்கன்னா கோழிகளும் கோழி குஞ்சுகளும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் முட்டைகளை அடை வைக்க முடியல, என்ன நிறையா இருக்கனால. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 3 பெட்டை கோழிகள் ஒரு 3 பெட்டை விடை எடுத்துகிட்டு அண்ட் ஒரு சேவல் விடையாக எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி எல்லாமே நம்ம சேல் பண்ணிடலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இருக்கிற எல்லா கோழிகளையும் நான் சேல் பண்ணிவிட்டு 3 வெடைன்னு சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் குஞ்சுகள் 3 பெட்டை கோழி குஞ்சுகள் அண்ட் ஒரு சேவல் இங்கே பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த 4 மட்டும் எடுத்து வச்சுட்டு புதுசாக ஒரு டர்க்கி சிக் ஒரு பேர் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி நான் டர்க்கி சிக் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக வாங்கினேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் டைம் டர்க்கி சிக் ரொம்ப குட்டியாக வாங்கி 2மே ஃபீமேல் ஆயிடுச்சு, நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதனால் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த பிளாக் இருக்குது பாருங்கள், அது மேல் அண்ட் அந்த ஒயிட் ஃபீமேல். அது ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றக்கா கொஞ்சம் பெருசாக நம்ம பருவம் அடைஞ்சமே நம்ம வாங்கியிருந்தோம். இது இன்னும் முட்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல, ரொம்ப கொஞ்சம் சிக்கு தான். ஸோ இதுங்களும் நம்ம ஆரம்பத்தில் விட்ட உடனே கோழிகளுக்கும் டர்க்கிகளுக்கும் சலசலப்பு பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அதுங்க பழகிருச்சு, 2ம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு என்கிட்ட 3 பெட்டை கோழிகள், ஒரு நாட்டு சேவல் இருக்குது. சேவல் இன்னும் கூவ ஆரம்பிக்கல. அதோட டர்க்கி சிக் ஒரு பேர் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வருகிற நாட்கள் இது பற்றி வீடியோஸ் நான் போடுவேன். ஒருவேளை என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே என்னுடைய சேனலில் கோழி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வான்கோழி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், முயல் வளர்ப்பு, நாய் வளர்ப்பு, லவ் பேர்ட்ஸ் போன்ற இன்ஃபர்மேஷன் நிறையா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோழி எந்த முறையில் நம்ம அடை வச்சோன்னா எல்லா முட்டைகளும் நம்மளுக்கு குஞ்சுகளாக பொரிக்கும். அண்ட் கோழி குஞ்சுகள் பொரிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஸோ முயல் வயிற்றில் குட்டி இருக்கான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், முயல் குட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ரிவ்யூஸு, அப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூஸு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வருகிற நாட்களில் இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறையா நான் ஷேர் பண்ணுவேன். நிச்சயமாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.